நாங்கள் வழங்குகின்றோம். தற்போது தொங்கு நாடாளுமன்றம் அமைவது போல் ஒரு சூழல் காணப்படுகிறது. இப்படி ஒரு சூழல் வரும்போது நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீர்கள்? அது தேர்தல் முழுமையாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. நாங்கள் தொங்கு நாடாளுமன்றமாக இருக்குமோ என்று நாங்களாக ஊகித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படி ஒன்று வருமானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சிகளையும் கூடி அந்த நேரத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிவிப்போம். ஏற்கனவே திரு சம்பந்தம் ஐயா பேசும்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாங்கள் ஆதரவு அளித்து அரசாங்கம் அமைத்து உதவி புரிவோம் என்று கூறியிருந்தார். அது குறித்து தற்போது உங்கள் நிலைப்பாடு தொடர்கிறதா? அதே நிலை தொடர்கிறதா இல்லையா? நான் இப்பொழுது சொன்னதான் என்னுடைய பதில். எங்களுடைய கட்சி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி கொழும்பிலே பாராளுமன்றம் எப்படி அமையப் போவது, அரசாங்கத்தை யார் அமைக்கப் போறார் என்பதை ஒட்டி நாங்கள் ஆராய்ந்து முடிவை பகிரங்கமாக அறிவிப்போம். மத்திய அரசு அமைச்சு பதவியை தந்தா அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. ஏற்றுதா இல்லையா என்பது அவர்கள் பலமுறை எங்களிடத்திலே முயற்சித்திருக்கின்றார்கள். அது எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை, நாங்கள் ஏற்பதாக நாங்கள் நினைக்கவும் இல்லை. தேசிய அரசு என்று ஒன்று அமைக்கப்பட்டால் அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதில் ரெண்டு கட்டம் இருக்கின்றது. ஒன்று, தேசிய அரசு அமைப்பது மூலம் நாங்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்து. ஆனால் அது நிச்சயமானது அல்ல. ஆனால் நாங்கள் அப்படி அமைச்சு பொறுப்புகளுக்கு அமைச்சரவையில் ஈடுபடாமல், சம்பந்தப்படாமல் அல்லது அதில் பங்கு பெற்றாமல் ஒரு தேசிய அவை அமைக்கப்படுமானால், அது ஏற்கனவே அதை பற்றி பேச்சுகள் இருக்கின்றன, அந்த அவையிலே நாங்கள் கடமையாற்றக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இனப்பிரச்சனை, எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்டுவதற்கான முன்மொழிவுகளை அந்த சபை மூலமாக நாங்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பு மாற்றம் வர வேண்டும் என்று, அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த தேசிய சபை பாராளுமன்றம் ஒரு தேசிய சபையாக கூடும் என்று ஒரு கருத்து வெளியிடப்பட்டு இருந்தது. அந்த சபைக்கான முன்மொழிவுகளை ஏகோபித்த வகையிலோ அல்லது விவாதத்தின் அடிப்படையிலோ அந்த தேசிய அவையிலே நாங்கள் ஆராய்ந்து தீர்மானம் எடுத்து நாங்களும் அந்த அவையின் மூலமாக எங்களுடைய முன்மொழிவுகளை நிறைவேற்ற நாங்கள் பாடுபடுவோம். ரணில் விக்ரமசிங்கே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சம அந்தஸ்துடன் கூடிய ஒரு அரசாங்கம் அமைக்கப்படும், நாடு அமைக்கப்படும் என்ற கருத்து கூறியிருக்கிறார். அது குறித்து உங்கள் பகிர்வு? ரணில் விக்ரமசிங்கே அவர்களோ அல்லது ஜனாதிபதியோ எங்களுடைய மக்களுடைய பலத்தை கொண்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தேசிய கூட்டமைப்புடன் அப்படி ஒரு கருத்தை சொல்லி பேசுவாராக இருந்தால் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்பதை நாங்கள் தெரிவிப்போம். Thank you, sir. Thank you. Okay.